வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஜூஸ் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தினம் ஏதோ ஒன்று எடுத்துக்க முயற்சி பண்ணுறோம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நெல்லிக்காய்லாம் ரொம்ப சீப்பு தான். ப்ளஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் சும்மா போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு தேவைன்னா கொஞ்சம் மிளகு போட்டுக்குங்க. உப்பு கூட போட தேவையில்லை. தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக அது குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு புதினா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுங்க. சும்மா புதினா இலையை போட்டு சாப்பிட்றத விட மிக்சியில் அடித்து போட்டிங்கன்னா கொஞ்சம் எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பழம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் வச்சுருக்கோம். இது வந்து வெள்ளரிக்காய், இது வந்து கருப்பு மொச்சை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், கிலோ 150 ரூபாய்னு இருக்குது. ஏன்னா நம்ம அதிகமாக சாப்பிட போகிறதில்ல, என்றைக்கா ஒரு நாள் தான் வாங்குறாங்கிறனால, அதான் ரொட்டேஷன் பேசிஸில் வருதுங்கிறனால நீங்கள் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வாங்கி முயற்சி பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இது மொச்சை. கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது வந்து நுரப்பிக்காய் நம்ம போடவே இல்லை நினைக்கிறேன். இப்போ தான் நுரப்பிக்காய் போட்டிருக்கோம். நம்ம நிறைய தனியே சாப்பிட்ருக்குறோம். இந்த மாதிரி வந்து குரூப்பாக பண்ணுறப்ப பண்ணுறதில்ல. இன்றைக்கி வந்து நுரப்பிக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து மசால் முட்டை. டெய்லி முட்டை கொடுத்துட்டு இருந்தால் போர் அடிச்சதுனால மசால் முட்டை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொத்தவரங்காய் பொரியல் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நம்ம நண்பர் நாகப்பண்ணன் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னா, நம்ம காலையில் இந்த மாதிரி உணவு சாப்பிட்றோம், ப்ளஸ் அடிஷ்னலாக வீட்டில் ஏதோ ஒரு பொரியல் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு சேர்ந்து போயிடும், ப்ரோட்டீன் கண்டென்ட் சேரும், வைட்டமின் சேரும், மினரல்ஸ் சேரும், இதெல்லாம் சேர்ந்துக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவல், சிகப்பரிசி அவல் தாளித்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து மெயின் கோர்ஸு. இது வந்து காலைக்கு மத்தியானத்துக்கு 2 வேளைக்கும் இதே தான். மோஸ்ட்லி நாங்கள் காலையில் செஞ்சோம்னா மதியத்துக்கு அதே தான் சாப்பிட போகிறோம். நைட்டு வந்து குறைவான உணவு. ஓகே.